கிரீன்லேண்ட் வெற்றிவேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்றும் விவசாய நண்பர்களுக்கும் வணக்கங்க. இங்கே நம்ம ஜேசிபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆர்வத்தில் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க அவங்க என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஜேசிபி ஒரு லோடு மண்ணுக்கு ஒரு லோடு எருவத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பேக்கை ஃபில் பண்ண தான். நம்ம க்ரோ பேக்கில் 75% மணலையும் 25% இந்த உரத்தையும் போட்டு நல்லா ஃபில் பண்ணணுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு குலுக்கி செட் பண்ணணுங்க. செட் பண்ணிட்ட பிறகு பிளேஸ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியங்க. இப்போ நான் பிளேஸ் பண்ணுற இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்போ இந்த ஃபார்மேட் பாருங்கள், நம்ம ஒர்க்கர்ஸ் அழகாக பேக்கில் நல்லா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட நம்ம இன்னும் ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நீர் பாசன தெளிப்பான நம்ம இங்கே வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோங்க. இது இருக்கிறதுனால நம்மளுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட். இந்த பக்கம் பாருங்க, நம்ம ஒர்க்கர்ஸ் 2 கயிறு கட்டி அதுக்கு நடுவில் கொத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொத்தின இடத்துல தான் இந்த மாதிரி 2 பேக்கை நம்ம அழகாக வரிசையாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கை அந்த பக்கமும் விழாது, இந்த பக்கமும் விழாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உரம் வைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. மூணாவது டைரக்டாக சன்னோடைய ஒளிக்கதிர்கள் அதில் விழுறதுனால நம்மளுக்கு வேர்லாம் நல்லா ஊனி வளருங்க. மூணாவது இந்த நீர்ப்பாசன தெளிப்பான் இருக்கிறதுனால நம்ம வேருக்கு நல்ல நீர் சத்து கிடைக்குங்க. அதனால நம்மளுக்கு வேர் நல்லா செழிப்பாக வளரும். மார்க்கெட்டில் நம்மளுக்கு ப்ரைஸ் நல்லா கிடைக்குங்க. எனவே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.